இது வந்து குட்மைஸ்ன்ற ஒரு இடத்துல இருக்க பார்க்கு. இது ஆக்சுவலாக மேன்மேடு பார்க். அதாவது நம்மளால் இயற்கையாக இல்லாத ஒன்றை செயற்கையாக உருவாக்கின ஒரு பார்க். இதுக்குள்ளே சின்ன ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு வீடியோவில். அது வந்து அது செயற்கையாக செஞ்ச தண்ணி தடம் அது. ஆனால் பேர்ட்ஸ் வந்து எப்படி இவ்வளோ வந்ததுன்னு தான் புரியாது. எல்லா பேர்ட்ஸும் இருக்குது. அதாவது இந்த ஊரில் சீகல்ஸ் நிறையா இருக்குது. அண்டு காட்டு புறா, நம்ம ஊரில் புறா சொல்கிறோம்ல, அவங்க வந்து நிறையா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வீட்டில் ஃபீட் பண்ணக்கூடாது. நம்ம வீடுங்களெல்லாம் நம்ம இந்தியாவில் சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட் ஃபீடர் வாங்கி வைக்கிறோம் பறவைகளுக்கு சாப்பிட்றதுக்கு, தண்ணி இதெல்லாம். அது இந்த மாதிரி பறவைகளுக்கு சாப்பிட கொடுக்கறது வந்து இட் இஸ் இல்லீகல். நம்ம அதை செய்யக்கூடாது. செஞ்சால் அவங்க வந்து வீடுங்க ஏரியாலேயே வளருவாங்க. அது வந்து காட்டுக்கு துரத்தணும். அது காட்டில் ஃபுட் இருந்ததுன்னா அவங்க காட்டில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பாலிசிங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த வாத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. ஒரு வாத்தை ஒரு 10 கிலோ இருக்கும் போல் இருக்குது. அடித்து போட்டால் பிரியாணி 10 வீட்டுக்கு ஆகும். அவ்வளோ பெரிய வாத்துங்க. அதே மாதிரி சீகல்ஸ் வந்து நல்ல அழகாக இருக்கும் பார்க்கறக்கு. கிரே கலர், 2 பக்கம் ரெக்கை கிரே கலரில் இருக்கும். வயிறு, நெஞ்சு, அடி வயிறெல்லாம் வந்து வெள்ளை கலரில் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இதை அப்படியே வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? அந்த பக்கம் அவங்களுக்கு பின்னாடி தெரியறதெல்லாம் வீடுங்களுக்கு நடுவில் சம் ஏக்கர்ஸ். பெரிய பார்க் இது, ரொம்ப பெரிய பார்க். நம்ம ஒரு ரவுண்டு அடித்தோன்னா மோர் தென் 10,000 ஸ்டெப்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 5-6 கிலோமீட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன் ஒரு ரவுண்டு, ஃபுல் ரவுண்டு அடித்தோம்னாக்கா. இப்போ வந்து அவங்களுக்கு ஃபீடிங் டைம். அவங்க பாருங்கள் புறாங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுது. இதெல்லாம் வந்து அவங்க ஃபீட் பண்ணிடுவாங்க. மத்தியானம் கொண்டு வந்து ஃபீடெலாம் போட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த வாட்டர் ஸ்ட்ரீமில் நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கும். நம்ம வந்து மீன் பிடிக்கக்கூடாது. இது என்னோடய பேத்தி வந்து பார்க்குக்கு வந்தோடனே அவள் ஸ்கேட்டிங் இது போட்டுட்டு அவள் அப்படி ஸ்கேட் பண்ணுவாள். இதுதான் இங்கே டைம் பாஸ். ஆமாம், வாட்ச் பண்ணிங்க. ரொம்ப தேங்க்ஸ்.